ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இது நம்மளோட பஞ்ச் நெடல் பிளாக் 17. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட் வந்து ஒரு குட்டி கீ செயின் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கேன்வாஸ் கிளாத் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் யான் வந்து லைட் வெயிட் யான் ஒன்று எடுத்திருக்கேன், ஸ்கின் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து வெயிட் நம்பர் 3. இது வந்துட்டு 100% அக்ரலிக் யான். அடுத்து வந்துட்டு 100% காட்டன் யான் எடுத்திருக்கேன், பீச் கலர். இது வந்து வெயிட் நம்பர் 4 மீடியம் யான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு காம்பஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா 2.5 mm பஞ்ச் நீடில் எடுத்திருக்கேன் நம்ம பண்ண போகிற இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அப்புறம் ஒரு சிசர், ஒரு ஸ்கேல் அளவு எடுக்கிறதுக்காக. இப்போ வந்துட்டு இந்த காம்பஸில் வந்துட்டு நான் ஒரு 2.5 cm வந்து அளவு வச்சுட்டு அதை வச்சு நான் வந்து சர்க்கிள் மார்க் பண்ண போகிறேன். எதுக்கு இந்த மாதிரி 2 குட்டி குட்டி ஃப்ரேமில் போட்டிருக்கேன்னா, கிளாத் வந்து அதெல்லாம் மிச்சமானது குட்டி குட்டியாக அந்த ஃப்ரேமில் செட் ஆச்சு, அதனால் மாட்டி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரே இதில் கூட வரைஞ்சிக்கலாம். 2.5 cm எடுத்து ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கிறேன். 2 ஃபேப்ரிக்லேயுமே ஒரே சர்க்கிள் தான், ஒரே அளவு தான், அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம நீடலோட லென்த் வந்து ஒரு 4 cm லென்த் வந்து வச்சுக்கிறேன். நல்லா நீளமாக வச்சுக்கிட்டேன். 4 cm இருந்தால் நமக்கு வந்து லூப் கட் பண்ணி வைக்க சூப்பராக இருக்கும், அதுக்காக வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்பவும் போல் த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த அக்ரலிக் யான் வச்சு தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸ்கின் கலர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த சர்க்கிள் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம்ல, இந்த அவுட்லைனில் அப்படியே நான் வந்து ஃபுல்லாக பஞ்ச் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கிற லூப் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு லைன் பை லைனாக போட்டு நான் வந்து லூப்பை வந்து கட் பண்ணிகிட்டே வருவேன். அப்போ தான் ஒரு லூப்புக்குள்ளே போய் இன்னொரு லூப் வந்து ஓவர்லேப் ஆகி நம்ம கட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இப்படி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கடைசியில் கொஞ்சமாக இருக்கிற லூப்பையும் நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு சுற்றி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி ட்ரிம் பண்ணி எடுக்கணும். எக்ஸஸாக இருக்கிற யான் எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரணும். இது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மக்ரோன், ஃப்ரெஞ்ச் மக்ரோன் வந்து அந்த மாதிரி வந்து நம்ம யானில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பண்ணுறோம்.
இந்த வீடியோ வந்து இது ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈஸியாகவும் இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்ததா, சரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு தான். எல்லாமே வந்து ஓனாக பண்ண முடியாதுல்ல. எங்கேயாவது ஒன்று பார்த்தா நமக்கு பிடிக்கும், அது பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி இதானது தான் இந்த இது. ரொம்ப ஈஸியாக இருந்தனால நானும் பண்ணி இதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறது வந்து நான் நிறைய கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே வந்து எல்லாமே ஃபாஸ்ட் அண்ட் பண்ணி நான் பண்ண ப்ராசஸ் அப்படியே போடுறேங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த கட் பண்ணுறது தான் நமக்கு வந்து சரியாக வராது. அது வந்து ஏதாவது ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தா நமக்கு ஓரளவு ஈஸியாக இருக்கும். நான் அந்த மாதிரி வீடியோஸ் தான் நிறைய தேடி தேடி பார்ப்பேன். அதனால் நான் வந்து இதில் அப்படியே போட்டிருக்கேன். நான் எந்தெந்த மாதிரிலாம் கட் பண்ணியிருக்கேன், அது எப்படி எப்படி ஃபார்ம் ஆகி எப்படி ஃபைனல் அவுட்புட் வந்திருக்கு அப்படின்றத இது ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். சைடில் இருந்து பார்த்தாலும், ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்தாலும், ஏதோ ஒரு அழகான பன்னு மாதிரி பார்க்க இருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா, இப்போ வந்துட்டு நம்ம நீடிலோட சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 சென்டிமீட்டர் இல்லை 2.5 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். நான் வந்து 2 சென்டிமீட்டர் வந்து இதுக்கு லென்த் வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு காட்டன் யான் எடுத்திருக்கேன், மீடியம் யான். இது வந்து ஒரு பேஜ் கலர். இதில் வந்துட்டு நம்ம ஒரு 2 லேயர் மட்டும் இந்த யான் வச்சு நம்ம வந்து சுற்றி ஃபில் பண்ண போகிறோம். ஏற்கனவே போட்டிருக்கிறதுக்கு சுற்றி அப்படியே ஒரு 2 லைன் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். இதோட லூப்பை வந்து நம்ம கட் பண்ண மாட்டோம், அப்படியே லூப்பாகவே தான் வச்சுருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து இதை ஃப்ரேமில் வந்து கழட்டிடலாம். இதுக்கு வந்து நம்ம பேக் சைட் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு செக்யூர் பண்ணணும் அந்த அவசியம்லாம் இல்லை. ஏன்னா இதுக்கு பின்னாடி நம்ம வந்து வேறு ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எப்பவும் போல் எக்ஸஸ் ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மடித்து ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஃபேப்ரிக் மட்டும் நான் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஒரு குட்டி குட்டி கட்டும் பண்ணி எடுத்துக்கிறேன்.
மாதிரி ஃபுல்லாக நல்லா ஒட்டி மடித்து ஒட்டணும். அதுக்காக ஃபஸ்ட்டே கொஞ்சம் மடித்து பார்க்குறேன் எப்படி வருதுன்னு. இனிமேல் வந்து நம்ம ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒன்று ஒன்றா பொறுமையாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். மற்ற இது மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியல இதனால். பொறுமையாக பண்ணால் தான் அதோடய ஷேப் வந்து அப்படியே கரெக்டாக இருக்குது. அதனால் ஒன்று ஒன்றா நான் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஃபுல்லாக நம்ம ஃபோல்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணோம்ல அந்த பன்னு மாதிரி பண்ணதுக்கு அந்த யான், அதாவது லைட் வெயிட் யான், அந்த யானை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ஒவ்வொரு லேயராக ஒட்டி எடுக்க போகிறேன். இது வந்து நம்ம ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்படி ஓட்டலாம்னு நினைப்போம். நான் அப்படி செஞ்சு பார்த்தேன். அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஒன்று ஓட்டுறதுக்குள்ளே ஒன்று வந்து கையில் ஓட்டிட்டு அப்படியே வந்துடுது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ண வர யானை வந்து ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி சுற்றி ஓட்டி ஃபுல்லாக நம்ம வந்து ஓட்டி வைக்கணும் இதை. அவ்வளோதான், நம்ம பண்ணி வச்சுருக்க 2 பீஸையும் இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இப்படி ஒட்ட வேண்டியது தான். ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு இப்படி ஒட்டணும். இதுக்கு வந்து நான் ஒரு கீ செயினாக பண்ண போகிறேன் அப்படின்றதுனால இதுக்கு வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரி ஒரு ரிப்பன் இதெல்லாம் போடணும்ல. ரிப்பன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டுது, அத்து போயிடுது நான் பண்ணி வச்சுருக்க கீ செயின்லாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த காட்டன் யான் இப்போ நம்ம யூஸ் பண்ணோம்ல சுற்றி 2 லேயருக்கு மட்டும், அந்த யான் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும்ல, அதில் வந்துட்டு ஒரு குட்டியாக கொஞ்சம் நீளத்துக்கு வந்துட்டு ஒரு சிங்கிள் செயின் வந்து க்ரோஷேவில் நான் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் நாட் போட்டேன். ஃபஸ்ட்டு இந்த போட்டு வச்சுருக்கோம்ல, இதான் ஸ்லிப் நாட்டு. இப்போ யான் வந்து எந்த மாதிரி எனக்கு பிடிக்க வசதியாக இருக்குமோ நான் அந்த மாதிரி கையில் ஓவர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செயினாக போட்டுக்கிறேன். ஒரு 5-6 செயின் போட்டால் போதும். இப்போ வந்து நான் அந்த சிங்கிள் செயின் பண்ணது எனக்கு இந்த லென்த் இருந்தால் போதும், நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து அந்த கீ செயினோட அந்த ஹோல் வழியாக நான் வந்து இந்த மாதிரி விட்டு வச்சுட்டு இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு பகுதியில் வந்து அப்படியே வந்து க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி அந்த கீ செயினில் இருக்கிற இது வழியாகவே நம்ம விட்டாலும் சரி, இல்லை அதுக்குன்னு ஜம்ப் ரிங் கொடுத்துருப்பாங்கள்ல, அது நம்ம மாட்டி ஓட்டினாலும் சரி, எது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு இது பண்ணால் கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து 2 பீஸையும் நம்ம வந்து சேர்த்து ஓட்டிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட மக்ரோன் வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்ம க்யூட்டாக வந்துருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.